இன்றைக்கி நம்ம பட்டீஸ்வரம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கை அம்மனை தரிசனம்ல தான் வந்திருக்கோம். பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் சன்னதி அப்படின்னு இந்த ஆலயத்தை சொன்னாலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் தேனுபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 23வது ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இந்த ஆலயம் 86வது ஆலயமாக காணப்படுது. இந்த பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கும்பகோணத்திலிருந்து ஆவூர் செல்லும் சாலையில் கும்பகோணத்திலேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது. சுவாமிமலையிலேருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது. கும்பகோணத்திலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது. மன அமைதியின்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக காணப்படுது. அதே மாதிரி ராகு தோஷம் நீக்கக்கூடிய ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த மாதிரி துர்க்கை அன்னைக்கு வந்து எலுமிச்சப்பழம் மாலை வாங்கி சாற்றும் பொழுது ராகு தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். காமதேனோட கன்று பட்டி வழிபாடு செய்ததுனால இந்த தலம் வந்து பட்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நீங்களே